அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னு சொல்கிறோமே, அந்த அஞ்செழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களானால், சி என்றால் சிவம், வா என்றால் அருள், யா என்றால் உயிர், நா என்றால் திரோதானம், மா என்றால் ஆணவமலம் என்று பொருள். அதுக்கடுத்து இவன் நின்று இவற்றை சொல்ல இவன் நின்று நம் முதலா போதில் அருள் நாடாது. இந்த மந்திரம் சொல்லுகிற முறை நம சிவாயன்னு சொல்லுகிற முறை ஒன்று உண்டு, சிவாய நம என்று சொல்லுகிற முறை ஒன்று உண்டு. நீங்கள் நம்முடைய தேவாரத்தில் நமசிவாய என்பது அதிகமாக இருக்கும், சிவாய நம குறைவாக இருக்கும். அதிகமாக சொல்லப்பெறுகிற எழுத்தாக மந்திரமாக நமசிவாய இடம்பெற்றிருக்கு. சிவாய நம என்பது அதை நமசிவாயம் என்கிற அந்த மந்திரத்தை ஒப்பிடும்போது அதை விட குறைவாக, அதை விட குறைவாக சிவய என்ற மந்திரம் இடம்பெற்றிருக்கு. அதை விட குறைவாக சிவ இருக்கும், அதை விட குறைவாக சி இருக்கும். எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா, இது பக்குவ நிலை கண்டு உயிர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிற மந்திர வகை. அப்போ மந்திரத்தை நமசிவாய என்று சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நமசிவாயன்னு சொல்லும்போது பொருள் வேறு, சிவாய நம என்று சொல்லும்போது பொருள் வேறு. ரெண்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமசிவாய அப்படின்னு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் சொல்லி 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 மந்திர உரு ஏற வேணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 108 என்பது குறைந்தபட்சம், நீங்கள் அதிகபட்சம் எத்தனை வேணாலும் சொல்லலாம். அந்த மந்திர அந்த ஜபத்தை அதிகமாக சொல்ல சொல்ல அறிவுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். அந்த அறிவுக்குள்ள என்ன மாற்றம் நிகழும்? அதாவது திரோதான சக்தி என்ற ஒன்று உண்டு, ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு, சிவம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு, அதனுடைய கருணை என்கின்ற ஒன்று உண்டு, நாம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா உண்டு. இந்த உண்டு என்று அறிவதற்கு தான் நமசிவாயம். இந்த 5 பொருள் உண்டா இல்லையா அப்படின்னு தடுமாற்றம் உண்டு. ஏன் நிறைய பேர் ஏற்றுக்காதவங்க இருக்கிறாங்க. உயிர் என்ற ஒரு பொருளே இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு, கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுகிறவங்க உண்டு, கண்ணால் பாடு காணப்படுகிற உலகம் என்பது பொய் தோற்றம், இது உண்மை அல்ல என்று சொல்லுகிற தத்துவ ஞானிகள் உண்டு. இப்போ இந்த 5ஐயும் ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லோரும் இல்லைங்க. அதில் 5ஐயும் ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, 5மே இல்லைன்னு சொல்கிற ஆட்களும். அவங்க தான் சூன்யவாதிகள். ஒன்றுமே இல்லை, இந்த உலகம் என்பது என்ன? சூன்யம், ஒன்றும் கிடையாது, பால். அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், நீ இருப்பதாக நினைந்து கொண்டிருக்கிறாய், இவையெல்லாம் வெறும் பால், ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைன்னு ஏன் இத்தனை பாடு? நான் அதான் ஏன் சொல்கிறேன், நீ ஏன் இத்தனை பாடுபட, நீ சும்மா எல்லாத்தையும் விட்டு விட்டு கம்முன்னு இருன்னு தான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறங்கிறாரு. யார்? அந்த தத்துவ ஞானி சொல்கிறார். அது சொல்கிறவர் எப்படிங்கிறாரு? சும்மா இருந்தால் பரவாயில்ல. நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒன்றும் சும்மாலாம் இல்லை, அவருக்கு தான் பல கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆனால் நம்மகிட்ட சொல்கிறார், நீ எந்த சொத்தும் வச்சுக்காத, எல்லாம் சும்மா. உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டா சிரமம், என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு அவர். அவ்வளோதான், அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். நீங்கள் நினையாமல் நினைந்து கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு. இது ஒரு தத்துவ ஞானம், இது செல்லுதுங்க. ஏன் சொல்லுவேன்னா, நீங்கள் நம்ம மக்களுடைய அந்த அறிவு நிலையை சிந்திக்கும் போது இதை ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகம் ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிற வாதம் முன்னிற்கப்படுகிறது. அதற்கு பலரும் அதற்கு ஆட்படுகிறார்கள். கடவுள் இல்லை என்கிற கொள்கையுடைய அதுக்கும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டு தானே இருக்குது. ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கும் கூட்டம் இருக்குது, கடவுள் இல்லைங்கிறதுக்கும் கூட்டம் இருக்குது. எங்கேயாவது கூட்டம் குறைவாக இருக்குதான்னு கேட்டால், இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல தான் கூட்டம் குறைவாக இருக்குது, இல்லைங்களா? என்ன பண்ணுறது? ஏன் இது படிநிலை. நீங்கள் இல்லை இல்லை என்று மறுத்து அப்புறம் ஒவ்வொரு காலத்தில் உண்டு உண்டு என்று உணர்ந்து வருவதற்கு ரொம்ப காலம் ஆகும். எனவே இங்கே கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நாங்களாம் எப்படி ஆறுதல் அடைந்துக்கிறது தெரியுங்களா? இந்த எல்கேஜியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க?
அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். இல்லைன்னா இப்படி வச்சுக்குவோம், ஆரம்ப பாடம், அதாவது 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற கல்வி, அதில் எத்தனை மாணாக்கர் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே போனால் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே போனால் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே போனால் ஒரு டிகிரியை முடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே போனால் மாஸ்டர் டிகிரி முடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே போனால் எம்ஃபில்லாம் சொல்கிறாங்களே அது பண்ண வைக்கணும். மேலே போக போக எண்ணிக்கை குறைஞ்சதா இல்லையா, அதெல்லாம் நாமெல்லாம் எம்ஃபில் பண்ணுற மாதிரி அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிறோம். ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது இல்லையா, நம்மளாம் எம்ஃபில் இருக்கிறோம், நம்ம எம்ஃபில் இருக்கிறோம், அதனால் இங்கே கூட்டம் குறைவாக தான் இருக்கும், நீ கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சினா கவலைப்படாத அப்படி எங்கள் நெஞ்சுக்கு நாங்களாம் சொல்லிக்கிறது. நம்மளாம் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதனால் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். அது உண்மையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம், அது உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் உண்மையாகவே நினச்சிக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஏன் ஆம், இது மேலே வர வர நுண்ணிய அறிவு, நுண்ணிய பாடம் எல்லாராலும் வாங்கி கொள்ள இயலாது. ஏன் தவம் இருந்தால் தான் தவத்தின் பயனாக விளங்கி கொள்ளக்கூடிய பாடம் இந்த பாடம். எனவே நாம் தவமுடையவர்கள், எனவே தவமுடையவருக்கு தான் வாய்ப்பு, அதனால் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. சரி, இங்கே வந்துடுவோம். இப்போ நமசிவாய சிவாய நம என்று சொல்லும் பொழுது, நமசிவாய என்கிற எழுத்தில் சொல்லும்போது 5 பொருள் உண்டு என்கிற அறிவு மட்டும்தான் வரும். சரி, இப்போ அதுக்கப்புறம் சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிவாய நம சிவாய நம என்ற மந்திரத்தை கணித்து கொண்டு வந்தால் நா மா நீங்க வேண்டும், சி வா அதனோடு கூட வேண்டும் என்கிற அறிவு வரும். இந்த நாமாவை விட்டு நீங்கி சீவாவோடு கூட வேண்டும் என்கிற அறிவு வரும். இதுதான் 2வது மந்திரத்தினுடைய வேலை. அப்படி அந்த அறிவு வந்து நீங்குகிற பக்குவம் வந்து விட்டால் மந்திரம் மாறிடும். அப்போ மந்திரம் சிவய சிவ என்கிற மந்திரம் வந்துடும். அப்போ இந்த உயிர் வா என்கிற கருணையை பெற்று சிவத்தை அனுபவிப்பதற்கு தயாராகும், சிவத்தை அனுபவிப்புக்கு தயார். இப்போ அதுக்கு அனுபவம் எதுனா அருள் அனுபவம் நிகழும். இந்த ஆன்மாவுக்கு அருள் அனுபவம் நிகழும். அருள் அனுபவம் வேறு, இன்ப அனுபவம் வேறு. அருள் அனுபவத்தில் நிற்கும்போது சிகரம் வகரம் யகரம் இப்படி நிற்கும். ஆனந்த அனுபவத்துக்கு போயிட்டா சிகரம் யகரம் வகரம்னு தான் நிற்கும். அது எழுத்து வடிவத்தில் இப்படி இருந்தாலும் காணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு பொருளாக மட்டும் நிற்கும், சி என மட்டும் நிற்கும். இப்போ சி வ ய என்று நிற்கும்போது யார் தெரியாது, வாதான் தெரியும். எனவே சிவ அப்படிங்கிற நிலை அருள் அனுபவம். அதுவே இந்த வா யாவோடு கூடி யாவை இந்த வா சீல கொண்டு அழுத்தும் போது இந்த வாவும் தெரியாது சீயும் தெரியாது, அங்கே சி மட்டும்தான் தெரியும். அதுதான் அனுபவ நிலை, அதுதான் முக்தி நிலை, அதுதான் முடிந்த நிலை. அப்போ 5 எழுத்திலிருந்து தேய்ந்து தேய்ந்து ஓரெழுத்தாக போய் நிற்கணும். அப்படி ஓரெழுத்தாக போய் நிற்பது தான் முடிந்த நிலை. இது அவ்வளவு எளிதில் வாய்க்கப்பெறுவது அல்ல. இது உபதேசத்தில் நீங்கள் பெறணும். நாம் நமசிவாயம் சொல்லலாமா சிவாய நம்ம சொல்லலாமா யா கேட்டால் பாட்டு சொல்லுது, நம் முதலா ஓதில் அருள் நாடாது, எனவே சிம் முதலா ஓது நீ சென்றுன்னு சொல்கிறாரு. எனவே நாம் இனிமேல் சிவாய நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களே முடிவு செய்து சொல்லக்கூடாது. குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்லணும். பாட்டில் அது இல்லையா, பாட்டை சொல்ல மாட்டோம், அதுதான் அனுபவ நிலை. இந்த இதை சொல்லலாமா அதை சொல்லலாம்னா என்ன சொல்லுது, எதை சொல்வது என்கிற கேள்வி வரும்போது குருநாதன் சொன்ன வரம் சொல்லு, அங்கே தான் சிக்கல் வந்துடும் இல்லைங்களா. இந்த ஸ்டார் இஃப் கண்டிஷன் கீழே போட்டுருவோம் பாரு, எல்லாம் படிச்சுட்டே வருவோம், ஆஹா ஆகான்னு வருவோம். கீழே கண்டிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க சின்னதாக ஸ்டார் போட்டு. அந்த மாதிரி நீ நமசிவாயம் சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம், சிவைய சிவ சொல்லலாம், எல்லாம் சொல்லி முடி கடைசியில் கீழே கோடு ஸ்டார் குருநாதர் உபதேசித்தபடி. குருனே ஆர்னே தெரியலையா ஐயா அப்படின்னு தேடுற அன்னைக்கு கிடைப்பார், கிடைக்கிற அன்னைக்கு சொல்கிறது சொல்லுங்க.
அது வரைக்கும் என்ன பண்ணலாம், தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவர் நம்மளை தேட வேண்டியதான், நாம் அவரை தேட வேண்டியதுதான். கிடைக்கிற அன்னைக்கு சொல்லிக்கொள்ளலாம். இதான் நிலை. பாருங்கள் அடுத்த பாட்டு.